Hello everyone, I'm Naveen. Welcome to Naveen. So இந்த வீடியோ நான் பார்க்க போறேன்னா சப்தம் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதான் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். ப்ரீவியஸ் வீடியோல வந்துட்டு மாயா ரிலீக்கல் வீடியோ வந்துட்டு நான் ரியாக்ட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ கீழே லிங்க் கொடுக்குறேன், மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுலேயே வந்துட்டு இந்த படத்தை பத்தி எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு. ஸோ அதான் நான் வந்துட்டு கண்டிப்பாக சொல்லியிருப்பேன், மறுபடியும் ரிப்பீட் பண்ண அவசியம் இல்லை. சப்தம். ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு ஹாரர் த்ரில்லரா இருக்க போது நம்ம அறிவாளர்கள் நம்ம ஈரம் படத்தோட டைரக்டர் அண்ட் வந்துட்டு குற்றம் 23 அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ரெண்டுமே சஸ்பென்ஸ் த்ரில்லர், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஈரம் வந்துட்டு என்னோட பர்சனல் ஃபேவரட், ரொம்ப ஃபேவரட் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஹாரர் வைப்ல ஒன்று இருக்கும். சிஜியா இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ் அந்த விஷயமா இருக்கட்டும், தத்ரூபமா இருக்கும், ரியலிஸ்டிக்கா இருக்கும். அண்ட் வந்துட்டு ஃபிக்ஷனாகவும் யோசிக்க வைக்கும், ஒரு நடந்த அப்படி இருக்கும், அந்த மாதிரி யோசிக்குங்க. ஸோ வந்துட்டு அவர் மறுபடியும் ஆதி அறிவாளிகள் என்ன வந்து தமிழ் மியூசிக் வர இந்த 3 பேர் காம்போல இன்னொரு படம் வரப்போ நினைக்கிறப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆகுது. மறுபடியும் எப்படா இருக்க போகுது, அவரோட ஐடியாஸ், இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் சஸ்பென்ஸா இப்படி கொண்டுட்டு போறாங்க படத்தை அப்படின்னு பார்த்தோம். நான் வந்துட்டு இந்த ரிலீக்கல் வீடியோ இமேஜ்லாம் வச்சு பார்க்கும்போது, அப்புறம் போஸ்டர் ஆதியோட அவரோட இமேஜ்லாம் வச்சு பார்க்கும்போது வந்துட்டு அவரோட பேரனாமல் எக்ஸ்பர்ட்டா தான் இருக்க போறாரு, அந்த மாதிரி வந்துட்டு டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர்ல என்னென்ன காமிச்சிட்டு போறாங்க, ஸோ எப்படி வந்துட்டு கொண்டுட்டு இந்த ஸ்டாரி எப்படி இருக்க போகுது, ஒன்லைன் என்ன சொல்லியிருக்காங்க வந்துட்டு வாங்க ட்ரெய்லர் பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம், சரிங்களா? ஸோ யா, லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் ஆன் 3, 2, 1 கோ. ஒரு 1000 வவ்வால் காதுல கத்துற மாதிரி இருக்கணும். இது ஒரு விதமான ஆடியோ ஹலுசினேஷன். அதுல வந்து சத்தத்தை பத்தி அவர் டிஸ்கிரைப் பண்ண விதம் ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு. என் பேரு ரூபன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். நீங்க கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரா இல்ல கிரைம் இன்வெஸ்டிகேட்டரா? பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். ரெடி? ரெண்டு பேரும் எதையும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. உண்மையை சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம காதுக்கே கேட்காத அல்ட்ராசோனிக் சவுண்டை அதால எழுப்ப முடியும். அந்த சத்தத்தை வச்சு தான் ஏறைய கண்டுபிடிக்கும். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த இன்விசிபிள் கெஸ்டா. உன்னோட சயின்ஸ், என்னோட நம்பிக்கை ரெண்டுமே ஒன்றா போகுது. சிம்ரன் இதுக்கும் நீங்க பாக்குற கேஸ்க்கும் என்ன கனெக்ஷன்? சப்தம். வாழ்ற வாழ்க்கை சாகர வரைக்கும் இல்ல, செத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. ஓகே, Feb 28. ஓகேப்பா. ஓகே, ரெட்டி இந்த படத்துல இருப்பாரு. நான் சத்தியமா எதிரே பார்க்கல. அப்பால போ சாத்தாரு சூப்பரா. கண்டிப்பா அவரோட காமெடி விட்டு ஒர்க் அவுட் ஆகும் நம்புறேன். அதாவது பே பண்றதுக்கு காமெடி தேவைன்னு கேட்டா அங்கங்க கொஞ்சம் இருந்தா போதுங்க. அப்புறம் வந்துட்டு ஓவர் காமெடியானா அது காமெடி ஹாரர் ஆயிரும். ரைட்டா? இந்த மாதிரி படத்துக்கு காமெடி இருக்கக்கூடாது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன். காமெடி இல்லாம ஜஸ்ட் வந்து அந்த ஹீரோவே இந்த இருக்கிற கேரக்டர்ஸ் வச்சு கொஞ்சம் ஹியூமர் இருக்கிற பேசுற விதத்துலேயே ஹியூமர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி காமிச்சா போதும். ஏன்னா இது சஸ்பென்ஸ் த்ரில்லரு, சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் அந்த மாதிரி தான் இருக்கு. லைக் வந்துட்டு நீங்க கடைசியா ஒரு டைலாக் கேட்டீங்களா, வாழ்றப்ப மட்டும் இல்ல செத்ததுக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்கு. ரைட்டா? அதே கான்செப்ட் தான் ஈரம் படத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அதே கான்செப்ட், வாழ்றப்ப ஒரு லைஃப் இருக்கும், செத்ததுக்கு அப்புறம் ஒரு லைஃப் இருக்கும், ரிவெஞ்ச் ஸ்டோரியா இருக்கும். சரிங்க? கோஸ்ட் ரிவெஞ்ச் பண்ற ஸ்டோரியா இருக்கும். ரைட்டா? ஸோ அதே ஒன்லைன் தான். ஸோ இதுல எப்படி காமிக்க போறாங்க சத்தத்தை வச்சு. ஸோ ப்ரீவியஸ்ல தண்ணியை வச்சு அட்டாக் பண்ற மாதிரி அது ஒரு பவரா யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி. ஸோ இந்த படத்தை சப்தம், சரிங்க? சத்தம் இல்ல, சப்தம். மேபி அது ஒரு ப்ராப்பரான தமிழ் வேர்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டான ஒரு தமிழ் வேர்டா இருக்கும். சரிங்க? சுத்தமான தமிழ் வேர்டு கிடையாது, கரெக்டான ஒரு தமிழ் வார்த்தையா இருக்கும் சப்தம். ஸோ அந்த டைட்டிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும்ல, அந்த டைட்டில் லோகோவே அப்படிதான் டிசைன் பண்ணிருப்பாங்க. ஸோ நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு டைட்டில் என்னன்னு வந்துட்டு சரியா பார்க்க முடியல. ஸோ உத்து பார்த்தா தான் தெரியும். பட் விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ரைட்டா? ட்ரெய்லர் வந்துட்டு செம்ம சஸ்பென்ஸா இருக்கு.
த்ரில்லரா இருக்கு. உண்மையிலே ஹாரர் வைப்லாம் ரைட்டிங் கண்டிப்பா வேற லெவல்ல இருக்க போகுதுங்க. படம் வந்துட்டு ஒரு பெஸ்டான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போது. கண்டிப்பா அது நல்லா தெரியுதுங்க. கண்டிப்பா அந்த படத்துல தியேட்டர்ல போய் பார்த்தே ஆகணும். கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்கும். முக்கியமா என்ன மாதிரி யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சஸ்பென்ஸ் மிஸ்ட்ரிஸ் த்ரில்லர்ஸ்லாம் இந்த மாதிரி ஜான்லாம் வந்துட்டு விருப்பப்பட்டு பார்ப்பீங்களோ கண்டிப்பா அந்த படம் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா ஃபேவரட்டா இருக்கும். எனக்கு வந்து விஷுவல் வைஸ் பார்க்கும்போது நிறைய இடத்துல வந்துட்டு ப்ளூ கலர் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த பேலட்டே வந்துட்டு ப்ளூ கலர்ல தான் இருக்கு. பேக்ரவுண்டா இருக்கட்டும், லொக்கேஷன்ஸ் அதாவது வெதரா இருக்கட்டும், பேக்ரவுண்ட்ஸா இருக்கட்டும், ப்ளூ கலர், மோஸ்ட்லி ப்ளூ கலர். இந்த மாதிரி படத்துக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். ஸோ ஏன்னா வீரம்லேயே பாத்தீங்கன்னா அதே ஒரு ப்ளூ கான்செப்ட் தான் இருக்கும், ப்ளூ கலரா தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் தான் அப்படிதான் இருக்கு. லைக் வந்துட்டு கூலான வைபம் கொடுக்கும், கூலான ஃபீலும் கொடுக்கும், அதே நேரத்தில் சஸ்பென்ஸும் கொடுக்கும். சூப்பரா ஒரு ஒரு கிரியேட்டிவ் ஒர்க்ல. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஆதியோட கேரக்டர் வந்துட்டு கண்டிப்பா ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர் தான் சொல்றாங்க. ஸோ சவுண்டை வச்சு இந்த ஸ்பிரிட்லாம் இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்றவரா இருக்கும். கண்டிப்பா அந்த படம் வந்துட்டு ஒரு பெஸ்ட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்துட்டு சஸ்பென்ஸான படத்தை தாங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரி சால்விங் மூவியை தான் வந்துட்டு கான்செப்ட் தான் வந்துட்டு நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களால எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க எடுத்துட்டு போனோம் படத்தை, ரைட்டா? ஸோ கண்டிப்பா அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நல்லா இருக்கு படம், விஷுவல் வாய்ஸ்லாம் இருக்கு. சரி, இந்த பேடை வந்துட்டு இந்த பவால வந்துட்டு விஎஃப்எக்ஸ் ஒன்று காமிச்சிருந்தாங்க, அதே கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கு, சூப்பரா இருக்கு. படத்துல கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி படத்துல வந்துட்டு லவ் சாங்கு, டுயேட்டு அந்த மாதிரிக்குள்ள போகாம, முக்கால்வாசி ரொம்ப காமெடிலாம் அந்த மாதிரி போகாம, அதெல்லாம் அந்த ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணிட்டாலே போதும். எவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு சீரியஸா கொண்டுட்டு போனாலே நம்மளுக்கு எங்கேஜிங்கா இருக்கும் ஆடியன்ஸ்க்கு. சரிங்களா? என்னோட பர்சனல் ஒப்பீனியன். படம் எப்படி கண்டிப்பா சூப்பரா தான் வரப்போகுதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. சரிங்களா? கீழே ஒரிஜினல் லிங்க் தரேன். ஸோ மறக்காம வந்துட்டு டைம் இருக்கும்போது நீங்க பார்த்துட்டு அப்புறம் உங்க தாட்ஸ் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ யா, சொல்ல எப்படியே முடிச்சுக்கேன். சீ நெக்ஸ்ட். சைனிங் ஆஃப் எம்எம். டேக் கேர். பாய்.